Fifth chapter coordinate geometry exercise 5.2 ல second question பார்க்கலாம். Determine whether the given set of points in each case are collinear or not அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொலினியரா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. சரியா? இப்போ 7, இருக்கு இல்லையா, அதை ஏன்னு எடுத்துக்கலாம். 5, 1 B எடுத்துக்கலாம். 3, 4 C எடுத்துக்கணும். கொலினியரா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது சிஏவோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எனி டூ இருக்கு இல்லையா, ஏபி பிளஸ் பிசி ரெண்டையும் ஆட் பண்ணா சிஏ வருதா பார்க்கணும். இல்லைன்னா ஏபியும் சிஏவும் ஆட் பண்ணா பிசி வருதா பார்க்கணும். அந்த மாதிரி எனி டூ ஆட் பண்ணா தேர்டு ஓட டிஸ்டன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி வந்ததுன்னா கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அப்படின்னு எழுதணும். அப்படி வரலைன்னா இட் இஸ் நாட் கொலினியர்னு எழுதணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிஏ எழுதிக்கணும். இது x1 y1, இது x2 y2. சரியா? இப்போ நாம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ரூட் ஆஃப் x2 என்னது 5 minus x1 7 the whole square plus y2 1 minus y1 minus 2 the whole square equal to root of 5 minus 7 என்னது subtract பண்ணி big number sign போடணும். subtract பண்ணா 2 வரும். big number sign minus 2 square plus இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1 plus 2 the whole square equal to root of minus 2 square என்ன வரும்? minus 2 into minus 2 minus into minus plus ஆயிடும். 2 2s are 4 வரும். plus 1 plus 2 3 square equal to root of 4 plus 3 square என்னது 9 வரும். அப்போ 4 plus 9 என்ன வரும்? 13 வரும். இது வந்து ரூட் குள்ள போடணும். ரூட் 13 வரும். இது என்னது? ஏபியோட ஆன்சர், ஏபியோட டிஸ்டன்ஸ். இப்போ பிசி கண்டுபிடிக்கணும். பி என்னது? 5, 1 சி 3, 4. இதுல x1 y1 இங்க எழுதணும். இது வந்து x2 y2. இப்போ பிசி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? சேம் அதே ஃபார்முலா தான். ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus plus y2 minus y1 the whole square. இதுல இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x2 3 minus x1 5 the whole square plus y2 4 minus y1 1 the whole square. root of 3 minus 5 என்ன வரும்? subtract பண்ணி big number sign போடணும். subtract பண்ணா 2, big number sign minus 2 square plus 4 minus 1 3 வரும். 3 square னு எழுதணும். equal to root of minus 2 square 4 plus 3 square 9 வரும். root of 4 plus 9 என்ன வரும்? 13. root 13ன்றது என்னது? பிசியோட ஆன்சர். பிசியோட டிஸ்டன்ஸ் என்ன வந்தது? root 13. இப்போ சிஏ கண்டுபிடிக்கணும். 3, 4ன்றது x1 y1, 7, minus 2 x2 y2 னு எடுத்துக்கணும். CA equal to formula என்ன? x2 minus x1 the root of போடணும். root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to root of x2 என்னதுங்க 7 minus x1 3 the whole square plus y2 minus 2 minus y1 4
the whole square எழுதணும். equal to root of 7 minus 3 என்ன வரும்? 7ல 3 போச்சுன்னா 4 வரும். 4 square plus minus 2 minus 4 ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ரெண்டையும் ஆட் பண்ணா minus 6ன்னு வரும். ஸ்கொயர் போட்டுக்கணும். equal to root of 4 square என்ன வரும்? 4 into 4 16 plus minus 6 squareனா minus 6 into minus 6 minus into minus என்ன ஆகும்? plus ஆயிடும். 6 6 are 36ன்னு வரும். equal to root of 16 plus 36 இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 6 6 ஆட் பண்ணா 12 1 பேலன்ஸ் 1 plus 3 4 4 plus 1 5 வரும். 52 வரும். ரூட்ல 52 அதாவது ரூட் 52 வரும். ரூட் 52 நம்ம இந்த எல்சிஎம் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கணும். அப்ப என்ன வரும்? 2 ஆல டிவைட் பண்ணா 26 2s are 52 வரும். திருப்பியும் நம்ம 2 எடுத்தாக்க என்ன வரும்? 2 ஆல பண்ணா 1 2s are 2 30 3 2s are 6 வரும். அதாவது 2 2 இருந்தா ஒரு 2 எடுத்துக்கணும். சரியா? ரூட் எடுக்கும்போது அப்படிதான் எடுக்கணும். அப்போ 2 இந்த 13 ரூட் குள்ள போடணும். 2 root 13 வரும். அப்ப ரூட் 52 எப்படி எழுதலாம்? 2 root 13 போடணும். இது வந்து CA ஓட ஆன்சர். இப்போ AB root 13 வந்திருக்கு, BC root 13 வந்திருக்கு. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? CA வரும். அப்ப இங்க என்ன எழுதணும் அப்படின்னா AB plus BC equal to CA ன்னு வரும். AB root 13 plus BC யும் என்ன வந்தது? root 13 தான் வந்தது. equal to CA answer 2 root 13. இப்போ இந்த root 13க்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இந்த 1 plus 1 அதை தான் ஆட் பண்ணது. root 13 ஆட் பண்ணக்கூடாது. அது அப்படியே தான் வச்சுக்கணும். அப்போ 1 plus 1 என்ன வரும்? 2 வரும். 2 root 13 equal to 2 root 13. இது ரெண்டு ஈக்குவலா வந்ததால ஆன்சர்ல என்னன்னு எழுதணும்? The given points are collinear ன்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் சம் a, -2, a, 3, a, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம a, -2வை ஏன்னு எடுத்துக்கணும். இது ஸ்மால் a. சரியா? ஸ்மால் a, -2 ஏன்னு வச்சுக்கணும். அடுத்தது b a, 3ன்னு எழுதிக்கணும். c a, 0ன்னு எடுத்துக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நாம ab கண்டுபிடிக்கணும். ஏபினா எதெல்லாம்? ஏபினா ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏ என்னது? a, -2, b என்னது? a, 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா சம் போட முடியும். இது வந்து x1 y1 a, 3ன்றது x2 y2. இப்ப ஏபி கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. போன சம் மாதிரியே தான் போடணும். எனி 2 ஆட் பண்ணா தேர்டு கிடைக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நாம ஏபி பிசி சிஏவை கண்டுபிடிக்கணும். x2 என்னது? a minus x1 a தான். சரியா? a minus a the whole square plus y2 3 minus y1 minus 2. இதை வந்து நாம பிராக்கெட்ல போட்டுக்கணும். ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ரூட் ஆஃப் a minus aன்றது என்னது? 0. அப்ப 0 ஸ்கொயரும் என்னதான் வரும்? 0 தான் வரும். இந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க நீங்க. 0 ஸ்கொயர். சரியா? பிளஸ் 3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் 2 the whole square equal to root of 0 ஸ்கொயர்ன்றது 0 பிளஸ் 3 plus 2 5 வரும். 5 ஸ்கொயர்னு வரும். சரியா? ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்ன்றது என்ன வரும்? 25. 25க்கு ரூட் எடுத்தா என்ன ஆன்சர் வரும்? 5 வருமா? அதுதான் என்னது? ஏபி. ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி கண்டுபிடிக்கணும். அப்ப பி என்னது? a, 3 c a, 0. அப்போ பிசி ஃபார்முலா என்ன? பிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ a, 3ன்னு இருக்கா, அதை வந்து நம்ம x1 y1 எழுதிக்கணும்.
a, 0வை x2 y2ன்னு எடுத்துக்கணும். equal to root of x2 என்னது a minus x1 a the whole square plus y2 0 minus y1 3 the whole square equal to root of a minus a ன்றது 0 டைரக்டா நீங்க 0 ஸ்கொயர் போட்டு 0 போடுறதுக்குள்ள 0ன்னு போட்டுக்கலாம். சரியா? 0 plus 0 minus 3 என்ன வரும்? minus 3 வரும். minus 3 ஸ்கொயர்னு எழுதணும். equal to root of இந்த 0 விட்டுறலாம். சரியா? ஆட் பண்ணா அதே தானே வரும். அப்ப minus 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9. 9க்கு ரூட் எடுத்தா 3 வரும். சரியா? அதுதான் பிசியோட ஆன்சர். பிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிஏ கண்டுபிடிக்கணும். சி a, 0 a -2 a, 0ன்றது x1 y1 இங்க வந்து x2 y2ன்னு எழுதி. CA equal to root of formula என்ன? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to இப்போ நாம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். x2 என்ன இருக்கு? a minus x1 a whole square plus y2 minus 2 minus y1 0 the whole square equal to root of a minus a என்ன வரும்? 0 வரும். 0 ஸ்கொயர்ன்றது 0 plus minus 2 minus 0ன்றது என்ன வரும்? minus 2 தான் வரும். minus 2 ஸ்கொயர்னு வரும். equal to root of இந்த இடத்துல 0 விட்டுறலாம். இப்போ minus 2ஓட ஸ்கொயர் என்ன வரும்? minus 2 into minus 2 4 plus 4 வரும். 4க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 2 வரும். இதுதான் என்னது? CAவோட ஆன்சர். இப்போ எனி 2 ஆட் பண்ணா தேர்ட் வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுல AB 5 வந்துடுச்சு, BC 3, CA நம்மளுக்கு 2 வந்ததுல, அப்போ BCயும் CAவும் ஆட் பண்ணாதானே நம்மளுக்கு 5 வரும். அதாவது 3 plus 2 5 வரும். அப்போ எப்படி எழுதுறோம்னா BC plus CA equal to ABன்னு எழுதும். சரியா? BC நம்மளுக்கு 3 வந்தது plus CA 2 equal to AB ஆன்சர் 5 வந்தது. அப்ப 3 plus 2 என்ன வரும்? 5. 5 equal to 5. ரெண்டும் ஈக்குவலா வந்ததால ஆன்சர்ல என்ன எழுதணும்? The given points are collinear அப்படின்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?